உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சந்தித்த வேளை ஆங்கிலி மூலமாக மீண்டும் உங்களை சந்தித்துக் கொள்ளப் போகிறோம். இன்று மிக முக்கியமான ஒருவர் எதிர்பாராத விதமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அடிகளார் எரோசின் என்று நாங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய எரோசின் ஃபாதர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர் நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் நல்லா இருக்கோம் ஃபாதர். என்னுடைய சந்தித்த வேளை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எப்படி உங்களுடைய பணிகள் போகிறது? நீங்கள் எந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள்? என்ற நெதர்லாந்து வந்தபொழுது நான் எதிர்பார்ப்புமாக உங்களை சந்தித்தேன். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பணி. தமிழ்நாட்டை சார்ந்தவன், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மறை மாவட்டம். அங்கே நான் வீரவாணின் பட்டணம் என்கிற ஊர் திருச்செந்தூர் பகுதியிலே உள்ள ஒரு கடற்கரை கிராமத்திலே பிறந்தவன். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன். அங்கே தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே நான் குருவாக பணியாற்றி இப்பொழுது தற்சமயம் இத்தாலி நாட்டிலே கியத்தி வாஸ்தோ என்கிற ஒரு மறை மாவட்டத்திலே ஒரு மலையோர கிராமத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக ஃபாதர் நீங்கள் இத்தாலியில் இருக்கின்றீர்கள்? நான் இத்தாலியிலே இளைஞனாக நான் குருவானவராக இங்கே படித்தேன். அதனால் அங்கே மொழி எனக்கு மிகவும் பரிச்சயம். அப்படியே? ஆனால் நான் இங்கே பணி செய்யவில்லை. நான் இந்தியாவில் தான் பணி செய்தேன். அங்கே இளைஞர் பணி. இங்கே படித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது? இல்லை, நான் படித்து முடித்துவிட்டு நான் இந்தியாவுக்கு போய்விட்டேன். பிறகு இந்தியாவிலே பணி செய்து பல்வேறு பணிகள் செய்து முடித்த பிறகு ஓய்வு பெறக்கூடிய காலம் வந்தது. எனவே இங்கே வந்து ஒரு இத்தாலி நாட்டிலே ஒரு 4 ஆண்டுகளுக்காக ஒரு பணி செய்வதற்காக வந்திருக்கிறேன். பங்கு பணி தான், மக்களுக்கான ஒரு இறை பணி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நான் நினைக்கிறேன், நீங்கள் இத்தாலி நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு, நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறேன் நினைக்கிறேன். அதுதான் நான் இன்று நெதர்லாந்திலே உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. நீங்கள் இந்தியாவில் இருந்தும் இங்கே இத்தாலிக்கு வந்த பிறகு உங்களுடைய பணி நிமித்தமாக நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த நாடு? இத்தாலி எப்படி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இந்தியாவில் போன்று வராது. இளைஞனாக இருந்த பொழுது இத்தாலி நாட்டிற்கு வந்ததுனால அங்கே மாணவனாக படித்தேன் ஒரு 4 ஆண்டுகள். அப்பொழுது எனக்கு இத்தாலி நன்றாக தெரியும். இத்தாலி நாடு ஒரு அருமையான நாடு. இயற்கை, கலை, வளம், வரலாறு, தொன்மை போன்ற எல்லாம் நிறைந்த ஒரு நாடு. ஒரு வளமை செறிந்த நாடு என்று சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு நிகராக, இந்தியாவை சொல்ல முடியாது, ஆனால் இந்தியாவுக்கு நிகராக என்று சொல்ல முடியும். மேலே நாட்டிலே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நாடு. உண்மையிலேயே கத்தோலிக்க மதம் என்ற ஒன்றை மிகவும் அடையாளப்படுத்தக்கூடிய நாடுகளில் இத்தாலியும் மிக நாடு. வத்திக்கான், ரோமிலே பல புதுமைகள் புரிந்த பலர் புனிதர்கள் நட்சத்திரவர்கள் வாழுகிறார்கள் நாடு இருக்கிறது. நீங்கள் இத்தாலிக்கு வந்தது மிகவும் அருமை. ஏனென்றால் நிறைய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பல தடவை இத்தாலிக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே அதை மறக்க முடியாத சம்பவமாக இருக்கிறது. சரி, நீங்கள் இத்தாலியிலிருந்து இங்கே வந்து பின்னர் தமிழ்நாடு சென்று வந்திருக்கிறீர்களா? எவ்வளவு நாட்களுக்கு போவீர்கள்? இல்லை, நான் இப்பொழுது ஒரு பட்டம் பெற்று 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தான் பணியாற்றினேன். இப்பொழுது ஒரு 3-4 ஆண்டுகளாக இங்கே இத்தாலி நாட்டிலே பணி செய்கிறேன். ஆண்டிற்கு ஒரு முறை எங்களுக்கு விடுமுறை கிடைக்கும். அந்த விடுமுறையின் போது நான் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு போய் வருவது உண்டு. இல்லை என்றால் நண்பர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள் ஐரோப்பிய நாட்டிலே. அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நெதர்லாண்டில் என்னுடைய வெகுநாள்பட்ட நண்பர், சீலன் என்ற நண்பர், அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன். நல்லதுப்பா. நீங்கள் இந்தியாவிலிருந்து இத்தாலிக்கு வந்த பொழுது எப்படி இருந்தது? இங்கே இத்தாலியர்களுடைய அவர்களோடு நீங்கள் பழகுகின்ற போது, அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் இளைஞனாக வந்த பொழுது இருந்த இத்தாலி ஒரு புறம், இப்பொழுது இருக்கிற இத்தாலி இன்னொரு புறம். முதலில் இருந்தது மிகவும் எளிமையாக, இனிமையாக, எல்லோரோடும் பழகக்கூடியது, ஒரு திறந்த, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு உறவு சார்ந்த ஒரு இத்தாலி நாடாக நான் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இங்கே பணி செய்ய வரும் பொழுது எவ்வளவோ மாறிவிட்டது. நான் நினைக்கிறேன், ஆன்மீக வழிகள், ஆன்மீக ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கைகள் சற்று குறைந்து கொண்டிருப்பது மிக மிக குறைவு. கோவிட் சமயத்திலே 15% தான் மக்கள் பங்கேற்றார்கள், கோவிட் முடிந்த உடனே. ஆனால் இப்பொழுது 7.5% தான் மக்கள்
பங்கேற்கிறார்கள். என் பாதர் ஏனைய நாடுகள் இப்போ இத்தாலியை மட்டுமல்ல, ஏனைய நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கக்கூடிய நிலைகளும் இதே போன்றுதான் இருக்கிறது. என்றால் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அதிகமானவருடைய வருகைகள் அங்கு குறைவாகத்தான் இருக்கிறது. வருகைகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. என்ன காரணம்? ஒன்று, இங்கே உள்ள வசதிகள், பொருளாதார வசதி ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா பொருளாதார காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. இங்கே உள்ள விழாக்கள், கொண்டாட்டங்கள், குடும்ப நண்பர்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கிறதுனால அவர்களுக்கு அதிகமான பொழுது இதிலே நேரம் அதற்கு செலவிட்டு விடுகிறார்கள். இரண்டாவது, அவங்க நினைத்ததை வாங்கக்கூடிய ஒரு பண சக்தி அவர்களிடம் இருக்கிறது. மூன்றாவது, இவர்களிடம் அந்த ஒரு இறை ஆன்மீக தேடல் இருக்கிறது. ஆனால் இந்த பக்தி முயற்சியான வழிபாட்டு ரீதியான ஒரு ஆன்மீகம் மறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் உண்மையிலே ஒரு கவலைக்கு உரிய விடயமாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், நீங்கள் சொல்வது போன்றும் இதிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற இளம் சமுதாயத்தினர் செல்லுகின்ற பாதைகள் வேறு வழியாக இருக்கிறது. உண்மையிலே அது எந்த நிலையில் எங்கு கொண்டு செல்லுமோன்றது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் பழையவர்கள், அதாவது முன்னோர்கள், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இருந்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது போன்று இப்பொழுது உலக நவீனமயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் வளர்ச்சி, டெக்னாலஜி வளர்ச்சிகள், நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருப்பதால் அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் மாறி வருகிறது. அவருடைய குறிப்பாக நம்முடைய சமூக கலாச்சாரங்கள் எல்லாம் சற்று சிதைவு அடையக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய கலை தொடர்பு, இந்த சமூக தொடர்பு கருவிகள் மிகவும் அதிகமாக அவர்களை தாக்கி வருகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல் கொண்டு எல்லாவித டிக்டாக் மற்ற காரியங்கள் எல்லாமே அவர்கள் சோசியல் என்ற ஒரு வார்த்தையில் அடக்கி விடுகிறார்கள். அந்த சோசியலுக்குள்ளே எல்லாம் மூழ்கி கிடக்கிறார். அன்றைக்கு இளைய சமுதாயம் அதிலே மூழ்கி கிடக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதே போல ட்ரக்ஸும் இங்கே அதிகமாக இளைஞர் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கிறது. அதை பார்க்க முடிகிறது. மற்றபடி நிறைய இமிகிரன்ஸ் வருவதனால் இங்கே உள்ள ஒரு மக்களிடம் ஒரு மனப்பான்மை சற்று மாறுபட்ட மனப்பான்மை வருவதை பார்க்கும். எங்கே தங்களுக்கு ஆபத்து வந்து வருமோ, தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய ஆன்மீகம், தங்களுடைய வாழ்வு ஆதாரங்கள், உரிமைகள் பாதிக்கப்பட்டு விடுமோ, வேறு மதம், வேறு நிறம், வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே வந்து பரவலாகி விடுவார்களோ, இங்கே மிகப்பெரிய ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது நான் பார்க்குறேன். உண்மையிலேயே நிச்சயமாக அதை நாங்களும் பார்க்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. என்றால் நான் இருக்கக்கூடிய டென்மார்க் நாட்டிலேயும் அப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இளம் சமுதாயத்தினுடைய வரி என்பது ஆலயத்திலே மிக மிக குறைவாக இருக்கிறது. வேறு நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றவர்கள் அல்லது வேலை நிமித்தமாக இங்கே வந்திருக்கின்றவர்கள் ஆலயங்களுக்கு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் வாழுகின்ற நாட்டவர்கள் அதிகம் இல்லையே என்ற ஒரு குறைவு இருக்கிறது. அது ஏனென்று எங்களுக்குள்ளே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையிலே நீங்கள் சொன்ன அத்தனை விடயங்களும் இதற்கு ஒரு முக்கிய காரணத்தை பெற்றிருக்கின்றது. இதற்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு விட்டுவிட முடியாது. நாம் எதிர் நீச்சல் போட கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களை போன்றவர்கள், உங்களை போன்ற குருமார்கள் தான் நிச்சயமாக இவர்களை வழிநடத்த வேண்டும். வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. இருந்தாலும் உங்களாலும் கூட முடியாத சில விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் அதாவது நீங்கள் சொல்லிய குருக்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்று ஈடுபட தயாராக இருந்தாலும் கூட இன்னும் நிறைய அந்த காலத்தில் குருக்களை சார்ந்திருந்தார்கள். இப்பொழுது குருக்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலை இல்லை. பெற்றோரை கூட சார்ந்திருக்கக்கூடிய நிலை மாறிவிட்டார். யாராலும் கொண்டு வர முடியாத ஒரு சூழலை மிகவும் ஆனால் இந்த வாழ்க்கை சூழலை பற்றிய ஒரு சிந்தித்து தேர்ந்து தெரியக்கூடிய ஒரு ஆய்வு முறையை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வேல்யூஸ் அடிப்படை மதிப்பீடுகள் என்று சொல்லக்கூடியவற்றிலே குழப்படி இருக்கிறது. உண்மைதான், குழப்படி அவங்க மத்தியிலே ஒரு குழப்படி இருக்கிறது. அதனால இது மிகவும் ஒரு சவாலான காரியம். ஆனால் அதே சமயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் போன்ற அந்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிகள், ஆன்மீக வழிகாட்டிகள் இந்த இளைஞர்களுக்கோ தொழிலாளர் சமுதாயத்திற்கோ குடும்பத்திற்கோ மிகப்பெரிய சவால்களை வினாக்களை கொடுத்து அதற்கு ஏற்ற ஒரு வழிமுறைகளை அவர்கள் தந்திருக்கிறார். உண்மைதான்.
ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய கலை கலாச்சாரங்கள், எங்களுடைய மத வழிபாடுகள் தொலைந்து விடுமோ அழிந்து விடுமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. என்றால் இனி வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் உட்பட இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இது எப்படி வழிநடத்தி செல்ல போகிறார்கள், எப்படி அவர்களுடைய ஆன்மீக வழிநடத்தல் ஆன்மீக போக்குகள் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறி எல்லோருடைய மனங்களிலும் இருக்கிறது. ஆனால் இதற்கு நீங்கள் சொன்னது போன்று நிறைய மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்றால் அதிகமான நிலைகளிலே அவர்கள் மாறுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்றால் அதிகமான பண வருவாய்கள் அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியங்களை வைத்து அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்கின்ற போது, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது அவர்கள் யாரிடமும் தங்கியிருக்க முடியாத நிலை அவர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் தங்கள் செயல்பாடுகளை தான் அதிகமாக முன்னெடுத்துக் கொள்வார்கள். இப்போ பெற்றோர்கள் சொல்லலாமா கோயிலுக்கு செல்லுங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேல் அவர்களுக்கு அதை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாடுகள் அப்படித்தான். இந்த நாடுகள் எங்களுடைய இந்தியா இலங்கை ஃப்ரீடம் என்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அதிகமாக இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் ஓரளவுக்கு அவர்களை தண்டித்து ஏதாவது ஒரு வகையிலே அவர்களை இந்த ஆன்மீக வழியை கொண்டு வரலாம். ஆனால் இங்கு புலம்பெயர்ந்த தேசங்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இங்கிருக்கின்ற இந்த நாட்டவர்கள் கூட அதே பிரச்சனையில் தான் இருக்கின்றார்கள். எங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இறைவன் நிச்சயமாக இருக்கிறான். அவர் ஒவ்வொருவரையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய செயல்பாடுகளை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீகம் வழி என்பது நிச்சயம் முக்கியம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். புலம்பெயர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இன்னும் தங்கள் நாடு, தங்கள் கலாச்சாரம், தங்களுடைய ஆன்மீகத்தை பற்றிய இன்னொரு ஆழமான ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தையும் ஒரு புரிதலையும் அதை மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டுமோ என்ற ஒரு சிந்தனை என்னிடம் இருக்கிறது. பாதர் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போன்று இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே வந்து வாழுகின்றவர்கள் ஒரு இயந்திர வாழ்க்கையிலே வாழுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், வேலைக்கு சென்றால் தான் இங்கு வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்ற நிலைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளை தாண்டியவர்கள் இப்பொழுது அதிகமானவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது இருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நெதர்லாந்து உட்பட ஏனைய எல்லா நாடுகளிலும் இருக்கின்றவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக இந்த வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றவர்களாக அல்ல வெளிநாட்டுக்காரர்களோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே எங்களுடைய ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏற்றுமொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இதிலும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழத்து தமிழர்களும் உண்மையிலே புலம்பெயர்ந்த தேசங்களிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக இங்கே வந்திருந்தாலும், நாங்கள் போர் நிமித்தம் இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் உண்மையிலே நாங்கள் வாழ்ந்த காலங்களிலிருந்து இன்று வரை ஒரு கடினமான நிலையிலே எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் யாரிடமும் தங்கி இருக்கக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக படித்து வளர்ந்து அவர்கள் நல்லா படித்து வந்து நல்ல வேலைகளில் இளைஞர்கள் நல்ல நிலை வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். இனி வரப்போவர்களும் நிச்சயமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க என்றால் எவ்வளவு திறமையானவர்கள் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே வந்திருக்கின்றவர்களால் இந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் என்ன நன்மைகளை பெறுகிறார்கள் என்பது கூட அவர்களுக்கும் தெரியும். என்றால் அதிகமானவர்கள் வேலைகளை சென்று தங்களுடைய வேலைகளை அவர்களே பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த நாட்டிற்கு எந்த ஒரு பாரமும் இல்லாமல் கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரு குறை, அதே போல திருச்சபைக்குள்ளே கூட பல இடங்கள்ல புலம்பெயர்ந்தவர்களாலே ஒரு புது எழுச்சி வந்திருக்கு, புது வாழ்க்கை வந்து உற்சாகம் வந்திருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அது இருக்கிறது. உண்மையிலே அது ஆண்டவருடைய கிருகை தான். அதற்கு உங்களை போன்றவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆலயங்களிலே நீங்கள் நடத்துகின்ற திருப்பலிகள் மூலமாக நீங்கள் சொல்லுகின்ற காரணங்களும் அவர்களுக்கான விஷயங்களும் தான் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. நிச்சயமாக உங்களை போன்றவர்கள், அதாவது எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களுடைய நாட்டிலிருந்து ஒரு நாடாக சென்று இந்த ஆலயங்களிலே உங்களுடைய திருப்பலிகளை ஒப்புக்கொண்டு இந்த மக்களுக்காக நீங்கள் எவ்வளவு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது ஒரு காலத்திலே
இங்கிருந்து நம் பகுதிக்கு வந்தாங்க. ஆமா. இப்போ நம் பகுதியிலிருந்து நாம் அவர்களுக்கு திருப்பி செய்கிறோம். ஒரு சிறு ஏனென்றால் நன்றி உணர்வு. அதிகமான நாடுகளை ஆக்கிரமித்தவர்களுடைய நாட்டில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்திலே நாங்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள், யாரென்று கூட எங்களை திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த நாங்கள் இன்று புலம்பெயர்ந்த தேசங்களிலே வந்து அவர்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் இருக்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையிலே ஃபாதர், உங்களை சந்தித்ததிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சந்தித்த வேளை காணொலி மூலம் உண்மையிலேயே நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைவான பல தகவல்களை சொல்லி இருக்கிறீர்கள். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லுங்கள் நிறைவாக நீங்கள் இங்கு வாழுகின்ற புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏனென்றால் நீங்கள் ஒரு பணி நிமித்தமாகத்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் எந்தெந்த நாடுகள் இருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது. சில வழியில் அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களை சந்திக்க முடியாத வாய்ப்புகளும் இருக்கலாம். இந்த நேரத்திலே உண்மையிலே இறைவன் எங்களுக்கு ஒரு கிருகை, உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சொல்லுங்கள், நிறைவாக நீங்கள் இவர்களுக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் புலம்பெயர்ந்த தமிழர்களெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்பவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பல்வேறு கஷ்டங்கள் மத்தியில் உயிர் தியாகம் செய்து கூட பணம் செலவழித்து கூட இங்கே வந்து பல்வேறு பணிகளை செய்து அவர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அவங்கள இருக்கக்கூடிய அந்த தைரியம், அவங்கள இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி, தியாகம், இது உண்மையிலே நம்ம தமிழர்களுக்கு உண்டான ஒரு தனிப்பண்புகள். அவைகளை அவர் நல்லா கட்டி காத்து கொண்டு வருகிறார்கள். வளரும் தலைமுறையினர் இதை தங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். வெற்றியாக பிடித்து கொண்டு மற்ற மேலை நாட்டு கலாச்சாரத்திலே முற்றிலுமாக தங்களை இழந்து விடாமல் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஆன்மீகம், அது பல மதத்தை சார்ந்ததாக இருக்கலாம். பௌத்தமோ, இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, ஏதோ அந்த ஆன்மீகம் தரக்கூடிய அந்த ஆன்மீக ஆற்றலை பெற்றுக்கொண்டு எப்பவுமே இந்த ஆன்மீக ஆற்றல் தான் நமக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு உயர்வையும் ஒரு நல்ல உறவையும் நமக்கு தரக்கூடியது. அந்த மதிப்பீடுகளை இவர்களுக்கு கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொள்ள வேண்டும். இன்னும் தமிழ் ஒரு பெரிய சுரங்கம். தமிழ் கலாச்சாரம், தமிழ் ஆன்மீகம் எல்லாம் ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்துக்குள்ளாக நம்முடைய இளைஞர்கள், வளரும் தலைமுறையினர் அதை அப்படியே ஒதுக்கி விடாமல், மறந்து விடாமல் அதற்குள்ளும் சென்று ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை தெரிந்து அதை அனுபவித்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு உதாரணம் திருவாசகத்தை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய கிறிஸ்தவ இலக்கியங்களும் இருக்கிற தேர்பாவனையை எடுத்துக்கொள்ளும். அப்ப இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் நம்முடைய இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் வெறும் பரதநாட்டியம், நாடகம் நடத்தோடு நின்று விடாமல் இன்னும் ஆழமாக ஆன்மீக பணிகள், நம்முடைய வரலாற்று பணிகள், இவைகளை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குரியான படித்தளங்கள் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களை போன்றவர்கள், ஏதாவது உங்களை போன்ற எவ்வளவோ ஆயர்கள், எவ்வளவோ குருமார்கள் எல்லாம் எவ்வளவோ கஷ்டங்களின் மத்தியிலும் இதை நிலைநிறுத்த வேண்டும், இந்த இளைய சமுதாயத்தினர் நல்ல வழிக்கு கொண்டு வேண்டும் என்று நாடு நாடாக சென்று உங்களுடைய பிரசங்க வாயிலாக பல விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறீர்கள். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் உங்களுடைய பணி மிக சிறப்பானது ஒன்று. அது தொடர்ந்தும் அந்த பணியை நீங்கள் வழங்க இறைவன் உங்களுக்கு கிருகை பொறிய வேண்டும், ஆசீர்வாதம் உங்களுக்கு தர வேண்டும். என்றால் உங்களை போன்றவர்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் நாங்கள் வாழுகிறோம் என்பதை நினைக்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன், நாங்கள் ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுடைய உறவுகள், உறவுகள். அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் உங்களோடு எல்லோரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றென்றால் நீங்கள், உங்களுக்கு ஒன்றென்றால் நாங்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது இந்தியா தமிழ்நாட்டோடு மட்டும் நின்று விடவில்லை, புலம்பெயர்ந்த தேசங்களிலும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு இதை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து இருக்க வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் ஆன்மீக வழிகளை பின்பற்றி அவர்கள் நல்ல ஒரு நிலையை இருக்க வேண்டும் என்ற நிறைவான கருத்துக்களை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, தங்களுடைய அடிவேர், தங்களுடைய அடித்தளம், ஆணிவேர், அது எப்பொழுதுமே மறந்து விடாமல் அதை கட்டி காத்து பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் வருகின்ற போது எதையும் கொண்டு வரவில்லை, போகின்ற போது எதையும் கொண்டு போவதும் இல்லை. எல்லாம் அந்த வட்டத்திற்குள் தான். அது எங்களுடைய அந்த இதய துடிப்பு நின்று விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது. ஆமாம், என்ன செய்வது, எல்லோரும் போகத்தான் போகிறோம். ஆனால் இருக்கிற வரையும் எல்லோருடன் சந்தோஷமாக இருந்து எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததுக்கு ஒரு பேரை
நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று விட்டோம். மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லது ஃபாதர், நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களை சந்தித்ததிலே. நாங்கள் இந்த சந்தித்த வேளை காணொளி உங்கள் அழைத்து வந்து இந்த தகவலை நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதுக்கு நன்றிகளை கலையகத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். ஃபாதர், இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எங்கள் கலையகம் வந்து எங்களோடு பேசி எங்களுக்கு நிறைய கருத்துக்களை எங்களுடைய மக்களுக்கு சொன்ன உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு தந்தீர்கள். தமிழ் கூறும் நல்லுலகை சந்திப்பதற்கு இந்த காணொளி சந்தித்த வேளை அருமையான ஒரு தலைப்பு என்று நினைக்கிறேன். அந்த காணொளி மூலமாக சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளை தந்திருக்கிறீர்கள். இது போன்ற இந்த பணிகள் நிறைய தொடர வேண்டும். நிறைவான ஒரு ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு உற்சாகப்படுத்துதலையும் எல்லோருக்கும் தர வேண்டும். இதை செய்யக்கூடிய உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியதையும் தெரிவித்தார்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் எனக்கு மட்டுமல்ல, எங்களோடு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறோம். நல்ல உறவுகளை மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் MP ஆரோக்கியநாதன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம்.